13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். எப்போதும் கேட்கிறதா, எப்போதும் சொல்கிறதா மறக்காதீங்க. எங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் பார்வையாளர் எல்லோரும் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. அதுதான் எங்களை இன்னும் வேகமாகவும் செயல்பட வைக்கும். மறவாதீர். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. அண்ணே வணக்கம். வணக்கம் சசி. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். என்ன விசேஷங்கள்ண்ணே இன்னைக்கு? என்ன விசேஷம்? தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இறங்கிட்டாங்களா? தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு 7-8 நாட்களுக்கு மேலாக சிறைக்கதிகளாக சென்னையில் மாமல்லபுரத்திலே அங்கேயும் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. சொந்த ஊருக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க. சொந்த ஊரில் போய் அவங்க என்னடா பாத்ரூம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய பதிவுகள் நிறைய வலைதளங்கள்லேயும் சேனல்கள்லேயும் வந்துகிட்டு இருக்குது. ரமேஷ் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ மருத்துவமனை அரசு மருத்துவமனைகளுக்குள்ளே புகுந்து அங்கே ஆய்வு செய்கிறாரு. அவர் கொடுக்குற பேட்டிகள் வெளிவருது. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் தள்ளுறவங்க, நோயாளிகளை உட்கார வச்சு சேரில் தள்ளிட்டு போகிறவங்கெல்லாம் அது தள்ளுறதுக்கு பணம் கேட்குறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது. நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு வருது அரசு சேவையை இதாக பயன்படுத்திக்கிறதுக்கு தான், இலவசமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான தவிர காசு கொடுத்து வர்றதுக்கு வரல. அதனால் தயவுசெய்து நீங்கள்லாம் சரியாக நடக்கணும், இல்லைனா கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு குரூப்பு நேராக கேமராவும் கையுமா டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு 10 ரூபாயை வாங்காத, 10 ரூபா வாங்குற மாதிரிலாம் நடவடிக்கை எடு அப்படின்னு தாசில்தார் அவங்களெல்லாம் மிரட்டுற இதெல்லாம் வருது. இன்னொரு குரூப்பு அதே டாஸ்மாக்கு வெளியே டாஸ்மாக மூடாதீங்க, மூடுனா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி தாவேகா கொடியோடையே போராடுற நிகழ்வுகளாக நடக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கூத்துகள் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. ஒன்னே ஒன்று ஐயா, அந்த ரமேஷ் எம்எல்ஏக்கு சொல்லிக்கிறேன், இந்த ஊழலை ஒழிக்கிறதுன்றது கீழே 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்க கூடாதுங்கய்யா, மேலே 10,000 கோடியிலேருந்து ஆரம்பிச்சு கீழே நோக்கி வரணுங்கய்யா. நீங்கள் சுத்தமாக இருக்கணும், உங்கள் அமைச்சர்கள் சுத்தமாக இருக்கணும், உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்களா அதிகாரிகள் ஏற்கனவே கரப்டான அதிகாரிகள் தான் அங்கே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நல்லா மாற்றுறதுக்கு என்ன வேலையோ முதல்ல அதை பாருங்கள். கீழே உள்ள அன்றாடங்காட்சிகள் வாங்குறது, அதுக்காக வாங்குறத நம்ம நியாயப்படுத்த விரும்பலை. அங்கே போய் அதை போய் பெரிய குற்றம்னு சொல்லி வெளியே சொல்லிகிட்டு இருக்காதீங்க. முதல்ல மேலேருந்து கீழே நோக்கி வாங்க. கீழேருந்து மேலே நோக்கி பார்க்குற பார்வை இருக்குல்ல, அது தவறான பார்வை. மேலேருந்து சுத்தப்படுத்திட்டு கீழே நோக்கி வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் தாவேகா ஆட்சிக்கு போய்கிட்டு இருக்குது. இப்போ தான் அவங்க தங்களுடைய பிகினிங் தவழ்ந்து எந்திரிச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஓவர்லாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கைகளை வைத்து அவங்க மக்கள்கிட்ட எப்படி இருக்கிறாங்க, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றத வச்சு அரசியல் ரீதியாக அவர்களை எதிர்த்து அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வைத்து அவர்கள் செய்த தவறுகளில் சுட்டி காட்டி, இல்லை மக்கள் விரோதமாக இருந்தாங்கன்னா மக்களை திரட்டி அவர்களுக்கு எதிராக நம்ம ஒரு அரசியல் புரட்சியை கொண்டு போய் அவங்கள காலி பண்ணணுமே தவிர, இங்கே இடையில ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பெரிய வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அதை குறித்து பேச வேண்டியிருக்குது. என்னென்னா, நம்ம அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்க தயாராக இருக்கிறோம். இப்போ நம்ம தமிழ் தேசிய சிந்தனையாளர்களாக இருக்கிறோம். நம்ம எப்படி எல்லாரையும் சந்திச்சுட்டு போனார் முதல்வர், சந்தோஷம். ஒவ்வொருவரை சந்திக்கின்ற போதும் எல்லா தலைவர்கள்ட்டையும் ஒன்றா தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்கள், எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கும் போதும் சொல்லிட்டு போனதாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. அதனால் நம்முடைய வழி என்னன்றதை சொல்ல போகிறோம், எது சரி எது தவறுன்றதை சொல்ல போகிறோம். அதை திருத்திக்கலன்னு சொல்லி சொன்னால் நம்ம அரசியல் ரீதியாக அவரை எதிர்கொள்ள போகிறோம். ஆனால் இந்த கோலாகல சீனிவாசன் ஒரு தன்னை பெரிய பத்திரிகையாளர் பிரபல பத்திரிகையாளர் அப்படின்னு அதிமேதாவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா நம்முடைய சேனலில் யாரையும் மரியாதை குறைவாக பேசுவதில்லை. ஆனால் அவர் வெளியிட்டு இருக்கிற அந்த வீடியோ பதிவு, அவருக்கு கொடுத்திருக்கின்ற செவி பேட்டியை வச்சு நம்ம பார்க்கின்ற பொழுது அவர் அப்படின்னு சொல்றதுக்கான அருகதை அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறீங்க. ஆமாம், கோலாகல சீனிவாசன் அப்படின்ற ஒருவன், அவனை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பின்னாடி காட்டுறோம் பாருங்கள், தெரியும். ஏற்கனவே இப்போ மாலை நேரத்தில் டிஷர்ட்டோட சேனல்களில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த சங்கிகளுக்கு லாபி பண்ணுற ஒரு வேலையை செய்கிறவனவன்.
இவன் வந்து ஷோவினுடைய சிஷ்ய பிள்ளை. கேட்டா அவன் இன்டர்வியூ கொடுக்க என்ன சொல்லுவான்னா, ஆமா நான் அருண் ஷோரி தான் என்னுடைய ஆதர்ஷ புருஷர். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையை படித்து அருண் ஷோரியினுடைய எல்லாத்தையும் பார்த்து நான் வந்து இதுக்கு வந்தவன் அப்படின்னு பெரிய பேட்டிலாம் கொடுத்துப்பான். இதுல வந்து நம்மள மாதிரி தமிழ் தேசியர்களை ஏமாத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க சொல்லுவாங்க அங்கிட்டு ஒரு குத்து இங்கிட்டு ஒரு குத்துன்ற மாதிரி என்ன சொல்லுவான்னா, நான் வந்து தேசிய தலைவரை சந்திச்சு 1 மணி நேரம் செவ்வி எடுத்திருக்கிறேன் இப்படிலாம் கதையை விடுவான். ஆனா இவனுங்க எப்பவுமே இன்னொன்னு தமிழர்களுக்கு உறுதுணையா இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இன்னொன்னு விஷால் எப்போதும் சொல்ற மாதிரி நானும் மதுரைக்காரன்டா அப்படின்னு சொல்லுவான். நானும் தமிழன் தாண்டான்னு சொல்லுவான். ஆனா அவன் சட்டையை கழட்டிட்டு பார்த்தாதான் தெரியும் அவன் தமிழனா தமிழனுக்கு எதிரானவனான்றது அப்பதான் தெரியும். இவன் ஒரு இது வெளியிட்டு இருக்கிறான். அதுல என்ன சொல்றான்னா, ஒரு கிறிஸ்டியன் ஈகோ சிஸ்டம் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது நன்றாக தெரிகிறது. இதுல என்ன சொல்றான்னு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், எதிர்கட்சி தலைவரும் நானும் ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லி கொண்டவர். இல்லை, உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவர் அப்படின்றதுக்கு எங்கேயும் ஆதாரங்கள் கிடையாது. அவர் ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது நானும் இந்த கிறிஸ்தவ விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், நான் அப்படி சொல்கிறதுனால சிலருக்கு வயிறு எரியும்னா நான் அதை திரும்ப சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க கூட்டத்தை மகிழ்விக்கிறதுக்காக சொன்ன வார்த்தையாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம வந்து எதையுமே மதத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடாதுன்ற அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது இல்லை, அப்பாவுன்னு சொல்லி முன்னாடி ஒரு சபாநாயகர் இருந்தார். அந்த சபாநாயகர் தென் மாவட்டத்தை சார்ந்தவர், ராதாபுரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சபாநாயகரும் அப்படிப்பட்டவர்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரையும் லிங்க் பண்ணி தமிழ்நாடு அரசில் வந்து ஒரு கிறிஸ்தவ ஈகோ சிஸ்டம் ஒன்று போய்கிட்டு இருக்குது, இதை கவனமாக மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதோடு நிற்காம இந்த 4 பேரையும் இணைச்சி பேசி இந்த சட்டமன்றத்தை கடந்த 10 ஆண்டுகளாக, போன 5 ஆண்டுகள், இன்னொரு இப்போ இருக்கிற 5 ஆண்டுகள், இந்த 10 ஆண்டுகளும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள். அவனை தமிழன்னு பார்க்காத, மனுஷன்னு பார்க்காத, நீ என்ன கண்கொண்டு பார்க்குற பாருங்க கிறிஸ்தவன். அப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தையே கண்ட்ரோல் பண்ணுறவங்க, ஏதோ சபாநாயகர் கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்கிற மாதிரி. அப்போ எல்லாரும் முதல்வராக இருந்தவங்கலாம் சபாநாயகராக மாறிட்டு போயிடலாமே இங்கே. இல்லை, அதே அந்த பார்வையை வந்து நீ ஒரு புறமாக தானே வைக்கிற. இதுக்கு முன்னாடி இப்போ சட்டசபையில் வந்து அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. எதிர்கட்சி தலைவரோடு கூட வந்தவங்கலாம் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கலாம் ஒன்றா இருக்காங்க. நீ அந்த இடத்துல இல்லை, அதுதான் சொல்ல. நான் வந்து இன்னும் அடுத்து வரேன். நான் இப்போ பாருங்கள், இதை சொல்கிறதோட நிற்கலை. அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த விஜய்க்கு அதிமுக 2ஆ உடைஞ்சு ஒரு அணி சப்போர்ட் பண்ணுது. அந்த அணியை கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தா லீமா ரோஸ். அவங்க யாருன்னு பார்த்தா அவங்களும் ஒரு கிறிஸ்தவர். இவர்களுக்கெல்லாம் ஃபண்டு பண்ற மார்ட்டின் யாருன்னு பார்த்தா கிறிஸ்தவர். ஸோ மக்களே இதை புரிஞ்சுக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கான். நாயே, இதே லாட்ரி மார்ட்டின் எலக்டோரல் ஃபண்டா நூற்றுக்கணக்கான கோடிகள் பணத்தை பிஜேபிக்கு கொடுக்கும்போது கிறிஸ்தவன் கைப்பட்டு வந்த பணம் எனக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது யோகியதை இருந்துச்சா? இல்லை, இன்னைக்கு பேசுகிற கோலாகல சீனிவாஸ் பிஜேபியை நோக்கி விரல் சுட்டு எதுக்காக கிறிஸ்தவன் இருந்து இதை வாங்கினான்னு என்னைக்காவது கேட்க முடியுமா? கேட்டிருக்காரா? இதுக்கு உதவிக்கு நான் எங்க இருந்து ஆளை கூப்பிடுறான்னு சொன்னா, ஆந்திரால இருந்து பவன் கல்யாணம் கூப்பிடுறான். நீங்க பாருங்க, இது திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக அங்கே தீபம் ஏற்றுவது தொடர்பாக பிரச்சனை வரும்போது அங்கேருந்து சினிமா பிரபலமாகவும் இருக்கின்ற, அங்கு துணை முதல்வராகவும் இருக்கிற அந்த ஆளை கூட்டு வந்து இங்கே போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு பேச வச்சு ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சாங்க. இதே அவன் கோலாகல சீனிவாசன் அதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்னதாக அவன் ஒரு டிவி நடத்துகிறான், ஒரு வலையொலி, கோலாகல டிவி அப்படின்னு வலையொலி நடத்துகிறான். நீங்கள் அதனுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, விஜய் தனியாக நின்று வெற்றி பெறுவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. பிஜேபியினுடைய ஸ்டாண்ட் என்ன? விஜயை தனியாக நிறுத்தினா விஜய் தோற்பார், திமுக தோற்கும், ஓட்டுகள் சிதறம், அதிமுக கூட நிற்கிற நம்ம வெற்றி பெறுவோம், அதிமுக நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்கே ஒரு மதவாத ஆட்சியை நடத்தலாம் அப்படின்னுக்கான முயற்சியை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி தனியாக நிற்கும் பொழுது விஜய் கிறிஸ்தவராக தெரியல, அவரை பற்றி பேசலை. ஆரம்பத்தில் ஒரு அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லும் பொழுது இந்த காரைக்குடியில் உள்ள ராஜாவை வச்சுக்கிட்டு ஜோசப் விஜய் அப்படின்னு பேசுனாங்க, கிறிஸ்தவர்னு பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் முழு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார், இல்லை அவர் நிற்கிறது பிஜேபிக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை இங்கே உருவாக்கும், லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கருதும் பொழுது அதை பற்றி எவனுமே பேசலை, ஒரு பய பேசலை. இந்த மாதிரி கோலாகல சீனிவாசன் பேசலை, எச் ராஜாவும் பேச முடியாமல் கிடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவரும் பேசலை.
ஆனால் இன்னைக்கு பேசுகிறாரு. இது என்ன பேசியிருக்கிறாருன்னா, பிஜேபியும் விஜயும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திரைமறைவில் அமித்ஷா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு அவர் பேசின காணொலி இருக்குது, பாருங்க, நாங்கள் போட்டு காட்டுறோம். மறைமுகமாக பிஜேபியும் பேசிக் கொண்டிருக்கிறது. அப்போ நீ உன் கூட சேர்ந்துருந்தானா நீ இப்போ இதை பேசியிருப்பியா? பிஜேபி கூட சேர்ந்துருந்தா நீ பேசியிருப்பியா? அப்படி தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நீ வந்து பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு, நடுநிலை பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் டிவி விவாதங்களில் வந்து உட்காந்துக்கிட்டு பல விஷயங்களை கருத்துக்களை சொல்லி இன்ஃப்ளூயன்சராக செயல்படுறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உனக்கு இருக்கிறது என்ன? வன்மம். ரைட். நீ மதம்னு சொல்லி பேசுறிய, தமிழக மக்களுக்கான உரிமைகள் என்னைக்காவது நீ பேசுறியா? ஒரு பத்திரிகையாளருடைய கடமை என்ன? அதெல்லாம் செய்ய வேண்டியது உன் கடமை தானே. எது தவறு நடக்கிறதோ அதெல்லாம் சுட்டி காட்டணும்ல. இங்க உள்ள வளங்கள்லாம் கொள்ளை போகுது, அதெல்லாம் என்னைக்காவது சொல்லி இருக்கிறியா? இங்க உள்ள தமிழர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து கடல்ல மீன் பிடிக்க போகும்போது கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் பேசியிருக்கிறியா? ஒன்றும் இல்லை. இப்போ திமுகவில் இந்த தேர்தலுக்கு அப்புறம் எதிர்கட்சியாக உதயநிதி வந்துட்டாரு. எதிர்கட்சி துணைத் தலைவர் கொறடாவா யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? திமுகவில் தமிழர்களே இல்லையா? தமிழர்கள் அல்லாதவர்களை ஏன் பொறுப்பில் போடுறீங்கன்னு நினைக்காத கோலாகல சீனிவாசன் பேசுவாரா? இல்லை. தமிழ்நாட்டில் உள்ளவங்க அரசியல் பேசுகிறார்ல, நீ பவன் கல்யாணம் கொண்டு வந்து இங்கே அரசியல் பேசுகிறல்ல, ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ கர்நாடகாலேயோ தமிழர்களே இல்லையா? அங்கே தமிழர்களுக்கான அரசியல் இருக்கா இல்லையா? அந்த அரசியலை குறித்து என்னைக்காவது நீ பேசியிருக்கியா? இங்கே இவ்வளவு பேர் மாற்று மொழியாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறாங்களே, அதை பற்றி என்ன பேசுனேன்? சரி, ரைட்டு. இன்னைக்கு இதே விஜயால இன்னைக்கு வந்து வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞராக அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்ல, நம்ம தான் சொன்னோம் விஜய நாராயணன் அப்படின்னு. அவருடைய பின்புலம் என்ன? தமிழர்களுடைய எல்லை பிரிப்புல அதற்கு எதிராக இருந்த பணிக்கருடைய பேரன் தான் இவர் அப்படின்றது இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தரை விஜய் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து அட்வொகேட் ஜெனரலா போட்டிருக்காரு. இவர் தமிழர்கள் நலனுக்காக பேசுவாரா அப்படின்னு என்னைக்காவது நீ கேள்வி எழுப்பியிருப்பியா? தமிழருடைய நன்மைக்காக, தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக தான் பேசுவாங்க நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அதை பேசலை. ஆனால் நீ இப்படி பேசுறதுனால உன்ட்ட அந்த கேள்வி வைக்க வேண்டிய தேவை ஏற்படுது. என்னைக்கா நீ அதை பற்றி பேசியிருப்பியா? இல்லை அங்கே ஆந்திராவில் தமிழர்கள் இல்லையா? கர்நாடகாவில் தமிழர்கள் இல்லையா? இங்கே எவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்று மொழியாளர்கள் இருக்கிறாங்களே, அங்கே இங்கேயாவது தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர முடியுதா? கர்நாடகாவில் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஒரு 2 சட்டமன்ற தொகுதியில், சாந்தி நகர்னு ஒரு சட்டமன்ற தொகுதியில் அந்த அந்த கவர்ச்சியில் ஒரு 2 எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் இருந்து அதிமுக சார்பாக ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. தமிழர்கள் வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. கேஜிஎஃப் நினைக்கிறேன் வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்கேயாவது அங்கே உண்டா? பெங்களூரில் கன்னடர்களுக்கு இணையாக தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு எங்கேயாவது பொலிட்டிக்கல் ரெகக்னைசேஷன் அங்கே இருக்குதா? அவர்களுக்கு அங்கே ஏதாவது வாய்ப்பு வழங்கப்படுதா? இந்த நெல்லூர் மாவட்டம், திருப்பதி, இங்கெல்லாம் தமிழர்கள் தான் நிறைந்து வாழ்கிறார்கள். அங்கே எங்கேயாவது சட்டமன்ற உறுப்பினர் தமிழனா வர்றானா? அவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்கடான்னு நீ பவன் கல்யாணோட நெருக்கமாக இருக்குல்ல, அங்கே பேசி ஒரு 10-20 தமிழ்நாட்டுக்காரனை தமிழர்கள் அங்கே வாழ்கிற தமிழர்களை எம்எல்ஏ கிட்ட என்னையாவது பேசுவாரா? அப்போ இதை மட்டும் பேசுகிறான்னா அவனுக்கு நோக்கம் அங்கே வேற. இங்கே பிஜேபி வர முடியல, இங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கியாவது ஏற்கனவே பண்ணதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீ வேலை எடுத்த, திருப்பரங்குன்றத்தை எடுத்த, என்னென்னவோ எடுத்து பார்த்த, 4 எம்எல்ஏ தொகுதி இருந்ததை அடிச்சு விரட்டி ஒரே எம்எல்ஏவா நீ கர்நாடகத்துக்கே போய் தொழடா, இல்லை ஆந்திராவுக்கே போய் தொழடான்னு மலைக்கு மேலே வச்சு அந்த பக்கமாக உருட்டி விடுற மாதிரி அங்கே மட்டும் ஒரு எம்எல்ஏவை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நீ வந்து வேற வழி இல்லாமல் இன்னைக்கு வந்து எந்த அரசியல் உள்ளுக்கு இருக்க, நீ கட்சிக்காரன் பேசல, எல்லாம் வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் நீ ஆட்களை வச்சு பேச வைக்கிறீங்க. அதெல்லாம் தயவு செய்து இந்த மாதிரி கோலாகல சீனிவாஸ் மாதிரி ஆட்கள் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். நம்ம தமிழக அரசுக்கும் நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நம்முடைய வலைவலி மூலமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த வீடியோ பதிவை எடுத்து பாருங்க. தயவு செய்து தமிழக அரசு எடுத்து பார்க்கணும். சுயமோட்டவா வழக்கு பதிவு செய்யலாம். இங்க தமிழர்களுக்குள்ள ஒரு கலகத்தை உருவாக்குவதற்கு இந்த கோலாகல சீனிவாசன் முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லி தயவு செய்து அரசு சார்பிலேயே ஒரு வழக்கை பதிவு செய்து உடனடியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அர்த்தமே கிடையாது. நீங்க ரொம்ப அப்பட்டமா தெரியுது, இரு குழுக்களிடையே பகைமையை உருவாக்கும் நோக்கத்தோடு அது பேசுறான் அப்படின்றது மிக தெளிவா தெரியுது. அதனால நம்முடைய வலையொலியின் சார்பாக இது தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். தயவு செய்து உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் வேற எவனும் இதை பத்தி பேசுறதுக்கு பயப்படுவான். அதனால் அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய கோரிக்கையாக நம்ம இங்கே வைக்கிறோம். இப்போ இந்த மே 18 நிகழ்வு, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு பெரிய கொஞ்சம் பின்னடைவை சந்தித்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்கள். இப்போ சென்னை பக்கத்திலே நடக்க போகுதுன்றாங்க. இன்றைக்கி ஏதோ நிகழ்வு தான். நாம் தமிழர் கட்சி நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பின்னடைவு அப்படின்னா எல்லா கட்சிகளையும் அடித்து ஒரு சுனாமி நடந்திருக்கு. அதில் நாமளும் சிறிய அளவில் பாதிப்பட்டுருவோம். ஆனால் இது வந்து நம்மளை வந்து சோர்வடை செய்யுமா, இதற்காக நம்ம பின்னோக்கி இல்லை நம்ம வந்து அமைதியாகிவிடுமானா இல்லை.
இதைவிட பல மடங்கு வீரியமாக நாம் வந்து ஒவ்வொரு முறையும் நாம் தோற்றாலும் அடுத்த முறை நாம் எழுந்து ஓடி இருக்கோம். அது மாதிரி தான் இந்த மே 18 நாளும் அப்படிதான் இருக்கும். அது வந்து ஒரு இன அழிப்பின் நாளே, தமிழர்கள் எழுந்து வரக்கூடிய நாளே, அதன் ஒரு குறியீடாக இந்த நாள் எழுச்சி நாளாக 3 மடங்கு 4 மடங்கு வீரியமாக நாம் தமிழர் கட்சி எழுந்து இந்த மண்ணில் உறுதியாக ஆட்சியை பிடிக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கான நாளாக தான் மே 18 குறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து அதுக்கு கால்கோல் விழா நடத்தினாங்க. அந்த நிகழ்வின் தொடக்கத்தை எல்லா மூத்தவர்கள் எல்லாம் அன்பு தென்னரசன் வந்திருந்தாங்க, அப்புறம் அம்மா தமிழ்ச்செல்வி அம்மா வந்திருந்தாங்க, மற்றும் பல மாவட்ட பொறுப்பாளர் இருந்தாங்க, மாநில பொறுப்பாளர்கள் வந்திருந்தாங்க. நீங்களும் போயிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு வந்து அந்த மேடை அமைப்பு தொடங்கப்பட்டது. அப்புறம் பாக்யராஜன் நேற்று வந்திருந்தார். நேற்று வந்து அவரும் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்து தங்கும் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. வர்றவங்களாம் தங்குற காலை உணவு, மதிய உணவு, காலை சீக்கிரமா வர்றவங்களுக்கு உணவுகள் வர்றவங்களுக்கான அந்த நிகழ்வு நடக்கின்ற திடலுக்கு பக்கத்திலேயே நடந்து போற தூரத்திலே இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வாகன நிறுத்தும் இடம் அதுவும் பக்கத்திலே இருக்குது. ஒரு பள்ளிக்கூட விளையாட்டு மைதானத்தை எடுத்து முக்கியமான ஜிஎஸ்டி சாலை, சென்னைக்கு நீங்கள் வரக்கூடிய இடத்துல நீங்க வந்து ஜிஎஸ்டி சாலையை ஒட்டியே இந்த திடல் இருக்கு. அதனால எங்கும் வந்து போறது ரொம்ப எளிதா இருக்கும். அங்க அருகிலே எல்லா கடைகள் எல்லாமே பக்கத்துல இருக்கிறதுனால இந்த முறை அது பெரிய பிரம்மாண்டமா. இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் ஊருக்கு வெளியே நடக்கிற மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட பெரிய நகரத்தினுடைய மையப்பகுதியிலே இருக்கிற மாதிரி இடம் இருக்குது. பெரிய அளவுல வந்து தொண்டர்கள் மற்றும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிகழ்வை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்காங்க. ஆக இந்த நிகழ்வு அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்க அண்ணனின் என்ன சொல்றது எல்லாருமே ஆமா அநியமாக இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சை கேட்க ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாளாக மே 18 சிறப்பாக நடக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.